வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ தமிழக அரசு புதிதாக வெளியிட்டிருக்கின்ற டிஎன்பிஎஸ்சி தமிழ் பாடத்திட்டம் குறித்து இந்த வகுப்பில் நாம் காண்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அலகு 1 இலக்கணம் 25 வினாக்கள் கேட்டிருக்காங்க. எழுத்து 1 எழுத்து, அதில் ஃபர்ஸ்ட் பிரித்து எழுதுதல். ஒரு சொல் கொடுக்கப்பட்டிருக்கோம், அதை சரியான முறையில் பிரிக்கணும், அதுதான் பிரித்து எழுதுதல். இப்போ உதாரணமா பாருங்க, நற்றூன் அப்படின்னு ஒரு சொல், நற்றூன். இதை பிரிக்கணும் அப்படின்னா நன்மை கூட்டல் தூண் அப்படின்னு பிரிக்கணும். மிக பொருத்தமான முறையில் பிரித்து எழுதணும். சரி, அடுத்ததாக சேர்த்து எழுதுதல். ஒரு முழு சொல், அதாவது தனித்தனியாக 2 சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம், அதை சரியான முறையில் நம்ம என்ன பண்ணணும், சேர்த்து எழுதணும். அக்து கூட்டல் இலார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வைங்க. அக்து கூட்டல் இலார் அப்படின்னா அக்திலார் அப்படின்னு வரும் இல்லையா? இதுதான் சேர்த்து எழுதுதல். இதுக்கு பேர் தான் சேர்த்து எழுதுதல், இப்படி சொல்றது. அடுத்ததாக சந்திப்பிழை அப்படின்னா என்ன? அதாவது தமிழ்ல கா சா தா பா அப்படின்னு இருக்கு. சந்திப்பிழை அப்படின்னா கா சா தா பா, அதாவது இக்கு இக்கு இச்சு இத்து இப்பு, இந்த 4மே வல்லின மெய்கள் எனப்படும். இந்த 4 வல்லின மெய்களை சரியான இடத்துல எழுதணும், அதுக்கு பேர் தான் சந்திப்பிழை. அது வரவேண்டிய இடத்துல கண்டிப்பாக இட்டு எழுதணும், அது வரக்கூடாத இடத்துல அதை நீக்கணும், அதுக்கு பேர் தான் சந்திப்பிழையற்ற தொடரை எழுதுதல். இப்போ அங்கு சென்றான் அப்படின்னா அங்க இச்சு வரணும், அங்கு சென்றான். இதுல இச் என்ற வல்லினமை இட்டு தான் எழுதணும். காரணம் என்னன்னா, அங்கு இங்கு எங்கு என்ற சொற்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும். அடுத்ததாக குறில் நெடில் வேறுபாடு. குறுகி ஒலிக்கின்ற எழுத்துகள் குறில், க ஞ ச அ இ உ இந்த மாதிரி. நெடில்னா நீண்டு ஒலிப்பவை, கா ஞ ச. அதே மாதிரி உயிர் எழுத்துக்கள்ல 7 நெடில் எழுத்துக்கள், ஆ இ உ. இந்த குறில் நெடில் ஒரு துணை எழுத்து எக்ஸ்ட்ரா போட்டாவே குறில் நெடிலா மாறிடும். இப்ப பாருங்க, கா குறில் இல்லையா? இப்ப கல், இது குறில் எழுத்துக்களால் ஆன ஒரு சொல். இதையே கால் அப்படின்னு போட்டீங்கன்னா அர்த்தம் மாறிவிடும். எனவே இதுல ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். ரைட். அடுத்தது லகர 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 வேறுபாடுகள். மலை மழை இந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா? மலை இது மவுண்டன், அதுக்கப்புறம் மழை இது ரெயின் இல்லையா? இந்த மாதிரி வர்றதான் லகர லகர வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இல்லாம சரியான முறையில கரெக்டா எழுதுறது. நகர நகர வேறுபாடுகள், இதுல பாத்தீங்கன்னா மனம் உள்ளம் இல்லையா? அடுத்தது மனம் வாசனை. எப்படி வேறுபடுது பாருங்க, சொற்கள் வேறுபடுது. ஸோ இதுதான் நகர நகர வேறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ரகர ரகர வேறுபாடுகள். அதை பாருங்க. ரகர ரகரம் அப்படின்னா இங்க பாருங்க, அறம் அறம் இப்படி இருக்கு இல்லையா? இந்த அறம் அது தருமம் அப்படின்னு அர்த்தம். இந்த அறம் ஒரு கருவி இல்லையா? அப்போ இந்த வேறுபாடுகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன எழுத்துகள். சில எழுத்துகள் பிறக்கின்ற இடம், ஒலிக்கின்ற முயற்சி, இதுல கொஞ்சம்
ஒற்றுமை இருக்கும். இந்த ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள். ஆங்கிலத்தில் ரிலேட்டிவ் லெட்டர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ மெய் எழுத்துக்கள்ல 3 வகை உண்டு இல்லையா? வல்லினம், மெல்லினம், இடையினம். இதுல வல்லின மெய்களுக்கு மெல்லின மெய்கள் இணை எழுத்துக்களாக வரும் இல்லையா? அதே மாதிரி இடையின மெய்கள் 6 அவற்றுக்கே இனம். உயிர் எழுத்துக்கள்ல குறிலுக்கு நெடில் இணை எழுத்துக்களாக வரும். இப்ப பாருங்க, அ அப்படின்னா ஆ இணை எழுத்தாக வரும். அதே மாதிரி இக்கு உயிர்மெய் எழுத்து, மெய் எழுத்து. இங்கு இது ஒரு மெய் எழுத்து, இதுக்கு இது இனமாக வரும். இதுதான் இணை எழுத்துகள் என்று சொல்வார்கள். அடுத்தது சுட்டு எழுத்துகள். ஒன்றை சுட்டி காட்டும் பொருளில் வரும் எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துகள் எனப்படும். எடுத்துக்காட்டு வந்து இந்த பாருங்க, ஆ, இ, உ இவை 3மே சுட்டு எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுட்டு எழுத்துகள், அதாவது இங்கிலீஷ்ல டெமான்ஸ்ட்ரேட்டிவ் லெட்டர்ஸ். இந்த சுட்டு எழுத்துகள் எது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை அறிந்து கொள்வது தான், அது எங்கெங்க வரும், அது எத்தனை வகைப்படும், இதை பற்றி அறிந்து கொள்வதுதான் சுட்டு எழுத்துக்களை அறிந்து கொள்ளுதல். அப்புறம் வினா எழுத்துகள். அது வினா எழுத்துக்கள் வந்து மொத்தம் வந்து ஒரு 5 வினா எழுத்துக்கள் இருக்கு. ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இது 5மே வினா எழுத்துக்கள். இது எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஏ, யா ஒரு சொல்லுக்கு முதல்ல வரும். ஆ, ஓ சொல்லின் இறுதியில வந்து வினா பொருளை உணர்த்தும். இந்த ஏ என்னும் வினா எழுத்து மட்டும் சொல்லுக்கு முதலிலும் இறுதியிலும் நின்று வினா பொருளை உணர்த்தும். ஏ, யா முதலும் ஆ, ஓ ஈற்றும் ஏ இரு வழியும் வினாவாகுமே என்பது நன்னூலார் கூறும் நூற்பா. அடுத்தது ஒருமை பன்மை அறிதல். ஒருமை பன்மையில வந்து கல் விகுதி போட்டீங்கன்னா ஒருமை வந்து பன்மை ஆயிடும் இல்லையா? இப்போ மாடு ஒருமை, மாடுகள் பன்மை, இந்த மாதிரி மாறிடும். அதே மாதிரி சொற்கள்ல ஒரு வாக்கியத்துல வரும்போது ஓடா அப்படின்னு ஒரு சொல்லு இருக்குதுன்னு வைங்களேன், அது அக்ரிணை பன்மைக்கு உரியது. ஓடா அப்படின்னா ஆமைகள் வேகமாக ஓடா அப்படின்னு எழுதணும். ஆமைகள் வேகமாக ஓடாது எழுதக்கூடாது. ஓடாது து என்பது அக்ரிணை ஒருமைக்கு உரியது. அதனால ஆமைகள் அப்படின்னு சொன்னோம்னா ஓடா என்ற பன்மை வினை முடிவுல தான் முடிக்க வேண்டும். அடுத்தது சொல்லுல வந்து வேர்ச்சொல் அறிதல். வேர்ச்சொல்னா என்ன அப்படின்னா, ஒரு சொல்லிலிருந்து பல சொற்கள் கிரியேட் ஆகி வந்துட்டே இருக்கும். அதுதான் வேர்ச்சொல். இங்கிலீஷ்ல ரூட் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமா நட அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னு வைங்களேன். இந்த நட என்னும் சொல்லில் இருந்துதான் நடந்தான், நடக்கிறான், நடப்பான், நடக்கும், நடந்த, நடந்து, நடத்தல், இப்படி எல்லா சொற்களும் கிரியேட் ஆகி வரும். ஸோ இந்த சொற்கள் எல்லாம் உருவாவதற்கு அடிப்படை சொல் எது அப்படின்னா இந்த நட என்கின்ற அந்த சொல்லு தான். எனவே அது வந்து வேர்ச்சொல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினை எச்சம், வினையால் அணையும் பெயர் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சார், வினைமுற்று ஒரு செயல் முற்று பெற்றதை குறிப்பது வினைமுற்று. இப்போ உதாரணமாக நடந்தான், த ஆக்ஷன் இஸ் ஆல்சோ டன், செயலானது முற்று பெற்று விட்டது, எனவே அது வினைமுற்று. வினை எச்சம் அப்படின்னா உ அதுக்கப்புறம் இ, இது ரெண்டுத்துல ஒரு சொல்லு முடிஞ்சதுன்னா அது வந்து வினை எச்சம். நடந்து அப்போ உ முடியுது இல்லையா? பாடி அது வந்து இ முடியுது, அது வினை எச்சம். அதுக்கப்புறம் வினையால் அணையும் பெயர். ஒரு சொல்லானது அந்த தொழில் செய்தவரை தொழிலை குறிக்காமல் தொழில் செய்த கருத்தாவை குறிப்பது வினையால் அணையும் பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க, படித்தவன் அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னு. இதுல படித்தல் என்பது தொழில், அந்த தொழிலை குறிக்கவில்லை. அந்த படித்தல் தொழிலை செய்த அந்த கருத்தாவை, இந்த முதன்மையான ஒரு நபரை குறிக்கிறது. எனவே இது வினையால் அணையும் பெயர் எனப்படும். அப்போ வேர்ச்சொல் கொடுப்பாங்க. இப்போ பாருங்க, நட இதுதான் வேர்ச்சொல். இதிலிருந்து வினைமுற்று எப்படி கண்டுபிடிக்கலாம்? நடந்தான், இது வினைமுற்று. ஏன்னா ஆக்ஷன் இஸ் ஆல்சோ டன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வினை எச்சம் நடந்து, இது வந்து வினை எச்சம். சரிங்களா? வினையால் அணையும் பெயர் நடந்தவன் அப்படி போட்டீங்கன்னா அது வினையால் அணையும் பெயராக மாறிவிடும். இப்படிதான் நீங்க எழுதணும்.
அதுக்கப்புறம் பெயரெச்சம், பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். செய்த, வந்த, பார்த்த, இந்த மாதிரி ஆல எது எதெல்லாம் முடியுதோ அது எல்லாமே பெயரெச்சம் எனப்படும். பார்த்த பையன், அப்ப பையன் என்பது பெயர் சொல், அப்ப பார்த்த என்பது கண்டிப்பாக அது பெயரெச்சம். அது இந்த பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் என இரு வகைப்படும். தெளிவா தெரிஞ்சதுன்னா, வெளிப்படையா எல்லாமே தெரிஞ்சதுன்னா அது தெரிநிலை பெயரெச்சம்னு எழுதணும். இதுல ஏதாவது ஒன்று காலத்தை மறைத்து காட்டா அது குறிப்பு பெயரெச்சம் எரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அயர் சொல் தமிழ் சொல் அறிதல். அயர் சொல் அப்படின்னா வேற்று மொழி சொல் அப்படின்னு அர்த்தம். அயர் சொல் அப்படின்னா வேற்றுமொழி சொற்கள். தமிழ்ல நிறைய வேற்றுமொழி சொற்கள் கலந்துருக்குது இல்லையா? அதாவது வட சொற்கள் அதிகமா இருக்குது. இப்போ ஆராதனை அப்படின்னு ஒரு சொல் இருக்குப்பா. ஆராதனை அப்படி, ஆராதனை இது வட சொல். இதுக்கு இணையான தமிழ் சொல் வழிபாடு. அதுதான். இந்த மாதிரி ஆங்கில சொற்கள், அது மாதிரி வட சொற்கள், அதுக்கப்புறம் போர்ச்சுகீசிய சொற்கள், அப்புறம் பிரெஞ்சு சொல் பொக்கே, மலர் கொத்து, பொக்கே என்பது பிரெஞ்சு சொல். அதே மாதிரி சாவி, ஜன்னல், இவை இரண்டும் போர்ச்சுகீசிய சொற்கள் இல்லையா? இதுக்கு இணையான தமிழ் சொல் எழுதணும். சாவி அது போர்ச்சுகீசிய சொல். திறவுகோல் அதுக்கு இணையான தமிழ் சொல். ஜன்னல் போர்ச்சுகீசிய சொல். தமிழ்ல காலதர் அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா சாளரம். சாளரம் கூட சரியான சொல் கிடையாது. காலதர், அதாவது கால் என்றால் காற்று, அதர் என்றால் வருகின்ற வழி. ஸோ காலதர் என்பதுதான் அந்த ஜன்னல் என்பதற்கு பொருத்தமான தமிழ்ச்சொல். இந்த மாதிரி வேற்றுமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல். அதுக்கப்புறம் எதிர்ச்சொல், நன்மை தீமை, இரவு பகல், வந்தவர் சென்றவர், இது போன்று எழுதுவது எதிர்ச்சொற்கள். வினைச்சொல் நடந்தான் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த நடந்தான் என்றால் வினை முற்று, அதுல நட என்பது வினைச்சொல். அதை நோட் பண்ணி எழுதுவது. அதுக்கப்புறம் எழுத்து பிழை அறிதல் அப்படின்னா, இப்போ வென்றான் அப்படின்னா அது தவறு இல்லையா? வென்றான் இப்படி கொடுப்பாங்க. வென்றான் இது தப்பு. அதுக்கு வென்றான் இதுதான் கரெக்ட் இல்லையா? இதுதான் சரி. எனவே இப்படி எழுதுவதுதான் எழுத்து பிழையை நீக்கி எழுதுதல் எனப்படும். ஒற்றுப்பிழை அறிதல் அப்படின்னா அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். இக்கு இச்சு அதெல்லாம் போட்டு எழுதுவது இல்லையா? அதுதான் ஒற்றுப்பிழை அறிதல். இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வினை சொற்கள்ல ரெண்டு வேறு வேறு வரும். குவிந்து, குவித்து, இது ரெண்டுமே வினை சொற்கள் தான். பாருங்க, குவிந்து இது ஒரு வினைச்சொல், குவித்து இது ஒரு வினைச்சொல். வகுப்பறையில் குவிந்துள்ள குப்பையை ஓர் இடத்தில் குவித்து வைத்தனர். இப்படி நாம என்ன பண்ணணும்? அந்த இரண்டு வினைச்சொற்களை வேறுபாடு அறிந்து எழுத வேண்டும். இதுதான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அலகு 2 சொல்லகராதி 15 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம். அதை நீங்க நல்லா பார்த்து கரெக்டா எழுதிக்கணும். கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது ரொம்பவும் எளிமையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். அதாவது இந்த பக்கம் 4 சொற்கள் கொடுப்பாங்க, அந்த பக்கம் அந்த சொற்களுக்கான எதிர்ச்சொற்கள் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்க சரியா பார்த்து எழுதணும் இல்லையா? அடுத்தது ஓர் எழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல். ஓர் எழுத்து ஒரு மொழினா என்ன? அதாவது ஓர் எழுத்து மட்டுமே தனித்து நின்று பொருள் தந்தால் அது ஓர் எழுத்து ஒரு மொழி எனப்படும். கரெக்டா தமிழ்ல 42 சொற்கள் ஓர் எழுத்து ஒரு மொழிகளாக உள்ளன. 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. ஓர் எழுத்து ஒரு மொழிகள். இதை சொன்னவர் நன்னூல் இயற்றிய பவனந்தி முனிவர். அந்த சொற்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பொருள் உண்டு. இப்போ ஆ அப்படின்னா பசு, கோ என்றால் வேந்தன், அப்ப தீ என்றால் நெருப்பு, அப்புறம் கை என்றால் உடலுடைய ஒரு உறுப்பு. இப்படி பொருள் உண்டு. அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்களுக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுவது, அதுதான் ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல். அதுக்கப்புறம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள்.
இப்ப கதிரவன் அது ஒரு சொல்லு. இப்ப இந்த ஒரு சொல்லுக்கே சூரியன், பகலோன், வெயிலோன், வெய்யோன், பருதி, தினகரன், பாஸ்கரன், எரியோன், இப்படி பல சொற்கள் உண்டு. ஸோ அதுதான் ஒரு சொல்லுக்கு பல பொருள் அறிதல். பொருந்தா சொல்லை கண்டறிதல். பொருந்தா சொல்லை கண்டறிதல்னா ஒரு 5 சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் தமிழ் சொற்கள். அதுல ஒன்று மட்டும் அந்த இதுல பொருந்தாது. அதை வச்சு அதை மட்டும் தனியா எடுத்து எழுதுவதுதான் பொருந்தா சொல்லை கண்டறிதல். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, சூளாமணி அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அப்போ இதுல பொருந்தாத சொல் எது அப்படின்னா சூளாமணி. எப்படி பொருந்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, இது இவை நான்குமே ஐம்பெரும் காப்பியங்கள். இதுல சூளாமணி என்பது ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று. எனவே அது பொருந்தாது. இப்படி எடுத்து எழுதுவதுதான் பொருந்தா சொல்லை கண்டறிதல். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இது ஆல்பபெட்டிக் ஆர்டரா நீங்க அடுக்கணும். சொற்கள் சில நேரங்கள்ல உயிர்மெய் எழுத்துல தொடங்குற சொற்களா கொடுப்பாங்க. சில நேரங்கள்ல உயிர் எழுத்துல தொடங்குற சொற்கள், இப்ப அம்மா, ஆடு, இலை, ஈக்கள், ஔவையார், இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுல எது எதெல்லாம் ஃபர்ஸ்ட் வரணுமோ அது மாதிரி எழுதணும். சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உயிர் எழுத்து சொற்களும் கொடுப்பாங்க, உயிர்மெய் எழுத்து சொற்களும் கொடுப்பாங்க. அப்படி எழுதும் போது முதல்ல உயிர் எழுத்துக்கள்ல ஆல்பபெட்டிக் ஆர்டரா அடுக்கணும். அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்துக்களை ஆல்பபெட்டிக் ஆர்டரா எடுத்து நீங்க செய்யணும். அதுதான் அது. அடுத்தது ஒரு பொருள் பன்மொழி. ஒரு சொல்லுக்கு பல சொற்கள். இப்போ உயர்ந்தோங்கு வரை அப்படின்னு சொல்றோம்ங்களேன். உயர்ந்தோங்கு, உயர்ந்து அப்படின்னா உயரமான, கால் அப்படின்னு அர்த்தம். ஓங்கு அப்படின்னாலும் கால் என்று அர்த்தம். அது மாதிரி வர்றதுதான் ஒரு பொருள் பன்மொழி. இரு பொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்னா ஒரு சொல்லுக்கு 2 பொருள் இருக்கும். இப்போ உதாரணமா திங்கள் அப்படின்னா நிலவு, மாதம், அப்படி வருது இல்லையா? இதுதான் ஒரு பொருள் இரு பொருள் குறிக்கும் சொற்கள். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பேச்சு வழக்குன்னா நம்ம இப்ப நடைமுறையில பேசுறது, இங்க வா, அங்க போ, தண்ணி கொண்டா, எண்ணெய் தேயி, தலைக்காணி போடு, இதெல்லாம் பேச்சு வழக்கு சொற்கள். இது எழுதும் போது அப்படியே எழுதக்கூடாது. கிராமட்டிக்கல் வழக்கு, அதாவது எழுத்து வழக்கு என்பது வேற. இப்ப என்ன அப்படின்னா எண்ணெய் அப்படின்னு எழுதணும், அதுதான் எழுத்து வழக்கு. தலைக்காணி இது பேச்சு வழக்கு. தலையணை இது எழுத்து வழக்கு இல்லையா? தண்ணி கொண்டு வா இது பேச்சு வழக்கு. தண்ணீர் கொண்டு வா எழுத்து வழக்கு. இப்படி எழுதுவதுதான் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. சொல்லும் பொருளும் அறிதல். அதாவது இதுக்கு என்ன செய்யணும்னா உங்க பாடத்திட்டத்தில் வச்சிருக்க 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள ஒவ்வொரு செய்யுளுக்கு கீழே அருஞ்சொற் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அருஞ்சொற் பொருள்களை நன்றாக நீங்கள் படித்து கொண்டே வந்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு சொல்லுக்கும், இப்போ உதாரணமா வையகம், உலகம் அப்படின்னு இல்லையா? பிடி பெண் யானை, வேடம் ஆண் யானை, வாரணம் யானை, இந்த மாதிரி, அல்லது கோழி, கடல், இப்படி பல பொருள் உண்டு. இதுதான் சொல்லும் பொருளும் அறிதல். ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். இதுதான் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி குழிந்து ஆழ்ந்த கண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப குழிந்து என்றால் ஒரு பள்ளமான, ஆழ்ந்த என்றால் அதுவும் பள்ளமான என்ற அர்த்தம். இதுதான் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் என்பது. அடுத்தது கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதல். fill in the blanks. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. இந்த மாதிரி உங்களுக்கு 2 இது கொடுத்துருப்பாங்கம்மா. இந்த மாதிரி பயிலுதல், எழுதுதல் அப்படின்னா இதுல பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. பயிலுதல் அப்படின்னா படித்தல், இந்த மாதிரி வர்றதுதான். சரிங்களா? அடுத்தது பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஊடகம், தகவல் தொடர்பு சாதனம், இதுதான் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஊர் பெயர்களின் மறு. மறு அப்படின்னா என்ன அப்படின்னா, மறு என்றால் அது சில சொற்கள் சிதைந்து பிறழ்ந்து வழங்குவது மறு எனப்படும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா மறு என்பது ஒரு மொழிக்கு வரக்கூடாது. அப்படி வந்துன்னா மொழி சின்னதாகி தேய்ந்து அழிந்து விடும். இப்போ மறுன்னா ஷார்ட்டா சொல்றது. திருச்சிராப்பள்ளி, அதனுடைய மறு திருச்சி. என்ன? திருநெல்வேலி, நெல்லை. சோழ நாடு, சோநாடு. இப்பொழுது
இப்போது இந்த மாதிரி ஷார்ட்டா வர்றது தான் மறு என்று இலக்கணத்தில் அழைக்கப்படும். அதுக்கப்புறம் ஒரு ஓர் பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான ஒரு ஓர் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, வருமொழி முதல்ல உயிர் எழுத்து வந்ததுன்னா ஓர் என்ற சொல்லை பயன்படுத்தணும். இப்ப பாருங்க, ஓர் ஆடு அப்படின்னு எழுதணும். ஏன்னா இது வருமொழி முதல்ல ஆ என்பது உயிர் எழுத்து, எனவே ஓர் என்ற சொல்லை பயன்படுத்தணும். வருமொழி முதல்ல உயிர்மெய் எழுத்து இருந்ததுன்னா ஒரு என்ற சொல்லை பயன்படுத்தலாம். இப்போ உதாரணமா ஒரு மனிதன் இப்படி எழுதலாம் இல்லையா? இதுதான் ஒரு ஓர் என்பதனுடைய பயன்பாடு. அடுத்தது பாருங்க, தூய தமிழ் சொற்களை இணைத்தல். வெத்தலை, வெற்றிலை, நாக்காளி, நாற்காலி இந்த மாதிரி எழுதுவது. அப்புறம் பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம். நம்ம பேசும்போது பேச்சு வழக்கில் நிறைய பிழைகள் ஏற்படும், அதை திருத்தி எழுதணும். பாருங்க, நேத்து மழை பெய்ஞ்சுது அப்படின்னு இது வந்து பேசும்போது ஏற்படுகின்ற அந்த பேச்சு வழக்கு சொல். நேற்று மழை பெய்தது அப்படின்னு சொல்றோம். இது மாதிரி கரெக்டா எழுதுறது தான் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. மற்றும் இந்த பாருங்க, சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல். ஆள், பிறகு, வரை இதெல்லாம் எழுதணும் இல்லையா? இப்போ இதுல வரை அப்படின்னா டைமை குறிக்கும். நேற்று முதல் இன்று வரை நான் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறேன். ஒரு டைமை குறிக்கும் போது அந்த வரை என்னும் சொல்லை நாம் பயன்படுத்த வேண்டும். இங்க பாருங்க, நான் காட்டிற்கு சென்றேன், அதனால் புலியை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காட்டுக்கு போகலைன்னா புலியை பார்த்திருக்க முடியாது, காட்டுக்கு போனதுனால தான் புலியை பார்த்தேன். அப்போ அங்க வந்து அதனால் என்ற பொருத்தமான கன்ஜங்ஷன், அதாவது இணைப்பு சொல்லை பயன்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ரைட். அடுத்தது பாருங்க, அலகு 3 எழுதும் திறன். 15 கேள்விகள் அதிலிருந்து வருதுமா, 15 மார்க். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். அதாவது முன்ன பின்ன மாறி இருக்கும், அந்த சொற்றொடரை நாம் என்ன பண்ணணும், ஒழுங்குபடுத்தணும் இல்லையா? உதித்தது ஞாயிறு கிழக்கில் அப்படின்னா இது மாறி இருக்கு, அதை நம்ம என்ன பண்ணணும், ஞாயிறு அதாவது சூரியன் கிழக்கில் உதித்தது, இப்படி கரெக்டா அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். அதுதான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். தொடர் வகைகள், தொடர் வகைகளை நம்ம யூஸ் பண்ற சென்டென்ஸ் அது மொத்தம் 25 வகையான சென்டென்ஸ் இருக்குது இல்லையா? செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, எழுவாய் தொடர், விழி தொடர், அதுக்கப்புறம் வந்து உரிச்சொல் தொடர், இந்த மாதிரி அதே மாதிரி தனிநிலை தொடர், தொடர்நிலை தொடர், கலவை தொடர், இப்படி அது அமைப்பை பொறுத்து அது ஒரு 25 வாக்கியங்கள் இருக்கு. இதுல ஸ்பெஷலா செய்வினை அப்படின்றாங்க. செய்வினை வந்து இங்கிலீஷ்ல ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், இது ஒரு சென்டென்ஸ். இந்த செய்வினை வாக்கியத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், முதல்ல எழுவாய், நடுவுல செயற்படும் பொருள், அடுத்தது பயனிலை, இந்த மூணுமே வரிசையான முறையில் கரெக்டா இருக்கும். இதுல நடுவுல இருக்கிற செயற்படும் பொருளோட ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருவு இருக்கும், வெளிப்படையாக வந்திருக்கும். ஐ என்பது 2ஆம் வேற்றுமை உருவு. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், இது செய்வினை. செயற்பாட்டு வினை அப்படின்னா என்ன, செயற்படு பொருளை எடுத்து முதல்ல போட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அது கூட நடுவுல வந்து எழுவாயை போட்டு ஆள் என்னும் 3ஆம் வேற்றுமை உருவு சேர்க்கணும், அப்பதான் அது செயற்பாட்டு வினையாக மாறும். இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், இது செய்வினை, அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் இல்லையா? இதையே செயற்பாட்டு வினையை மாற்றும் போது என்ன பண்ணணும், திருக்குறள் திருவள்ளுவர் பிளஸ் ஆள் போடணும், திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது, இப்படி மாற்றணும். இதுதான் செய்வினை, செயற்பாட்டு வினை மாற்று. அதுக்கப்புறம் தன்வினை, எழுவாய் தானே செய்யும் வினை தன்வினை. பாத்திமா திருக்குறள் கற்றாள், இது வந்து பாத்திமா என்ற எழுவாய் அவளே படிப்பது, அதுவே அது தன்வினை. பிறவினை அப்படின்னா எழுவாய் மற்றவரை கொண்டு செய்விப்பது பிறவினை. பாத்திமா
திருக்குறள் கற்பித்தாள் அப்படின்னு. ஸோ தன்வினை விகுதிகளோட பி வி இந்த இரண்டு எழுத்துக்களை பொருத்தமா சேர்த்தா தன்வினையானது பிறவினையாக மாறிவிடும். அதுக்கு அடுத்தது ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரை அறிதல். ஒருமை பன்மை அதாவது ரொம்ப ரொம்ப இது. இப்போ நான் அப்படின்னா அல்லேன், நேற்று வந்தவன் நான் அல்லேன் அப்படின்னு சொல்லணும். நேற்று வந்தவன் நீ அல்லை அப்படின்னு சொல்லணும். இது நாங்கள், நான் அப்படின்னா அல்லேன், நாங்கள் அப்படின்னா அல்லேன் அப்படின்னு. நீ அல்லை அப்படின்னு சொல்லணும். நீங்கள் அல்லீர், அவன் அல்லன் அப்படின்னு சொல்லணும். அவர்கள் அல்லர் அப்படின்னு சொல்லணும். அக்ரிணையில ஒருமைக்கு அன்றுன்னு சொல்லணும். பறப்பது பறவை அன்று. அதே புளூரலுக்கு அக்ரிணை புளூரலுக்கு பன்மைக்கு பயன்படுத்தணும்னா அங்கே பறப்பன பறவைகள் அல்ல அப்படின்னு பயன்படுத்தணும். இதுதான் ஒருமை பன்மை அறிந்து சரியான தொடரை அறிதல். அடுத்தது மரபு தமிழ் திணை மரபு. திணை அப்படின்னா ஒழுக்கம் என்று பொருள். ஒழுக்கம் கருதி உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் ஒன்று உயர்திணை இன்னொன்று அக்ரிணை என்ற இரு வகையில் அடக்குகிறார் தொல்காப்பியர். இதுல மனிதர்கள் மட்டும்தான் உயர்திணை. அக்ரிணை அப்படின்னா மற்ற உயிர் உள்ள உயிர் அற்ற ஐந்தறிவு உட்பட்ட எல்லாமே அக்ரிணை. இங்க பாருங்க, அம்மா வந்தது அது தப்பு. ஏன்னா வந்தது என்பது அக்ரிணைக்குரியது. அம்மா வந்தால் அதுதான் சரியானது. அக்ரிணை பாருங்க, மாடுகள் நனைந்தது அப்படின்னா தப்பு. என்ன தப்பு அப்படின்னா மாடுகள் புளூரல், நனைந்தது என்பது ஒருமைக்குரியது. எனவே மாடுகள் நனைந்தன என்று சொல்ல வேண்டும். பால் மரபு. பால் பால் என்னும் சொல்லுக்கு பகுப்பு அல்லது பிரிவு, அதாவது இங்கிலீஷ்ல டிவிஷன் சொல்லுவாங்க. அதாவது பால் 5 வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இதுல ஆண் பால், பெண் பால், பலர்பால் இவை மூன்றும் உயர்திணைக்கு உரியவை. ஒன்றன் பால், பலவின் பால் இவை இரண்டும் அக்ரிணைக்கு உரியவை. இதுல பாருங்க, ஆண் பால் அவன் வந்தது சரியா அப்படின்னா அது தவறு. அவன் வந்தான் என்பதுதான் சொல்லணும். ஆண் என்பது ஆண் பாலுக்குரிய விகுதி. பெண் பால் அவள் வந்தது தவறு, அவள் வந்தாள் அப்படின்னு சொல்லணும். பலர்பால் பாருங்க, அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, அவர்கள் வந்தனர் அப்படின்னு சொல்றது. ஒன்றன் பால் அது வந்தன அப்படின்னு சொன்னா தப்பு. ஏன் தப்புன்னா இதுல அது என்பது ஒருமைக்குரியது, வந்தன என்பது பன்மைக்குரியது. ஆனால் இது பொருந்தாது. அது வந்தது. அதாவது எழுவாய் ஒருமையில இருந்தா வினை முடிவு பயனிலை கூட ஒருமையிலே வரணும். எழுவாய் பன்மையில இருந்தா வினை முடிவு அதாவது வினை சொல் கடைசியில முடிதெல்லாம் பயனிலை, அதுவும் பன்மையிலே வரணும். அவர்கள் வந்தார்கள், வந்தனர், அவன் வந்தான், அவள் வந்தாள், அது வந்தது, அவை வந்தன. அவை தான் சொல்லணும், அவைகள் சொல்லவே கூடாது. அவை அக்ரிணை பன்மைக்குரியது. அவைகள் அப்படின்னு ஒரு சொல்லே தமிழ்ல கிடையாது, அதை போடவே கூடாது. நிறைய பேர் அதை யூஸ் பண்றாங்க, அது தப்பு. அவை என்பது மட்டும்தான் சரியான சொல் அக்ரிணை பன்மைக்கு. அதுக்கப்புறம் பறவைகள் பறந்தனர் தப்பு. பறவைகள் பறந்தன அப்படின்னு சொல்லணும். நேற்று மழை பெய்யும், அங்க என்ன பிழையா இருக்குதுன்னா காலப்பிழை. நேற்று என்பது முடிஞ்சிடுச்சு, பெய்யும் என்பது நிகழ்காலம், ஆனால் அது தப்பு. நேற்று மழை பெய்தது என்பதுதான் மிக பொருத்தமான காலப்பிழை நீங்கிய அற்புதமான தொடர். நேற்று வருவேன் தப்பு, நேற்று வந்தேன் என்பதுதான் சரி. அதுக்கப்புறம் இந்த மரபு பெயர் வருது பாருங்க. மரபுன்னா என்ன அப்படின்னா எச்சொலின் எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினர் அவ்வழி செப்பல் மரபே அப்படின்னு நன்னூலார் சொல்றார். என்ன அர்த்தம்னா பெரியவர்கள் நம் முன்னோர்கள் எந்தெந்த பொருளை என்னென்ன சொற்களால் குறிப்பிட்டார்களோ அதே போன்றே நாமும் சொல்வது அதுதான் மரபு. அதை ஆராயக்கூடாது, அவங்க சொன்னது நம்ம அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணுவது அப்படின்னு அர்த்தம். இப்ப இளமை பெயர் பாருங்க, பசுவனுடைய குட்டியை பசு குட்டி சொல்லக்கூடாது, அது ராங்கு. பசுவினுடைய குட்டி கன்று அப்படின்னு சொல்லணும். ஆடுனுடைய இதை குட்டியை ஆட்டு குட்டி, நாய் குட்டி அப்படின்னு சொல்லணும். எருமையினுடைய குட்டியை எருமை குட்டின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது, எருமை கன்று என்றுதான் சொல்லணும். அதுக்கப்புறம்
ஒலிமரபு. ஒலிமரபு அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பறவைகள் விலங்குகள் எழுப்புகின்ற சத்தத்தை கரெக்டா சொல்லணும். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, கழுதை கழுதை அப்படி போட்டீங்கன்னா அது கத்தும் அப்படின்னு தான் எழுதணும், சொல்லணும். குதிரை அப்படின்னு போட்டீங்கன்னா கனைக்கும் அப்படின்னு தான் போடணும். சரியா? குதிரை கனைக்கும். யானை போட்டீங்கன்னா அதனுடைய ஒலிமரபு யானை அப்படின்னா பிளிரும் என்பதுதான் சரி. இதே மாதிரி பறவைகள் எடுத்தீங்கன்னா மயில் அகவும், புறா புனுகும், ஆந்தை அலரும், கோட்டான் குழரும், காகம் கரையும். இது போன்று பறவைகளுடைய, அதாவது சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். இதை பார்த்து கரெக்டா எழுதணும். சேவல் தான் கூவும். சேவல் அப்படின்னா அது கூவும். கோழி அப்படின்னா அது கொக்குன்னு சொல்லி கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். இதுதான் சரியான மரபு. ஆனா கிராமத்துல பாத்தீங்கன்னா கோழி கூற வரைக்கும் நீ தூங்குறியாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவர்கள் பயன்படுத்தி பழக்கப்பட்டு வச்சு. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சேவல் கூவும் என்பது, கோழி கொக்கரிக்கும் என்பதுதான் சரியாக அமைந்த மரபு தொடர். ரைட். அடுத்தது பாருங்க, நாய் கத்தியதுன்னு சொல்லாம தப்பு, நாய் குறைத்தது. அடுத்தது வினை மரபு. வினை மரபுன்னா செய்கின்ற செயல்கள் சரியா சொல்லணும். இப்போ கூடை முடைந்தான் அப்படின்னு சொல்லணும். கூடை செய்தான், கூடை பின்னினான், கூடை இயற்றினான் சொல்லக்கூடாது. கூடை முடைந்தான். மாத்திரை விழுங்கினான், நீரை குடித்தான், பால் பருகினான். இந்த மாதிரி சொல்வதுதான் வினை மரபு. சோறு உண்டான் அப்படின்னு சொல்லணும். முறுக்கு தின்றான் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பாய் பின்னினான், பானை வனைதான். வனைதல் பானை வனைதல், அது மாதிரி சொல்லணும். அதுக்கப்புறம் மக்கள் கூட்டம். இதெல்லாம் மக்கள் மொத்த பேர் ஒன்னா இருந்தா அது மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லணும். ஆடு கூட்டமா இருந்தா ஆட்டு கூட்டம் சொல்லக்கூடாது, அது தப்பு, மரபு பிழை. ஆட்டு மந்தை, அதே மாதிரி மாட்டு மந்தை அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்பு குறி, வினா குறி அமையும் இடங்கள். இந்த கால் புள்ளி அப்படின்னு சொல்றது கமா. கால் புள்ளி என்பது கமா. இது எங்க வைக்கணும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பொருளாய் எண்ணுகின்ற இடத்தில் இந்த காற்புள்ளி இடணும். கடைக்கு சென்று பால் பழம் வெற்றிலை பாக்கு வாங்கி வா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்படி எண்ணுகின்றே வருகின்ற இடத்துல இந்த காற்புள்ளி. அப்புறம் எச்சம், நான் காலையில் எழுந்து கருத்துடன் படித்து பின்பு பள்ளிக்கு புறப்பட்டேன். இந்த மாதிரி எச்சங்கள், பெயரெச்சம் வினையச்சம்லாம் வரும்போது இந்த காற்புள்ளி இட வேண்டும். அரை புள்ளி அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறது, இதுதான் அரை புள்ளி. இது ஒரு வாக்கியத்துல ரெண்டு சென்டென்ஸ் பயனிலைகள் வரும். அந்த மாதிரி வர இடத்துல அந்த இதை வைக்கணும். இப்ப கதிரவன் நன்கு படித்தான், நன்கு படித்ததால் தேர்வில் வெற்றி பெற்றான். கதிரவன் நன்கு படித்தான் அரை புள்ளி, தேர்வில் வெற்றி பெற்றான் முற்றுப்புள்ளி. அந்த மாதிரி முக்கால் புள்ளி அது இது மாதிரி ஒரு தலைப்பு சொல்லும் போது அது இப்போ முக்கணிகள் பின்வருமாறு அப்படின்னு போட்டு 2 புள்ளி வச்சுட்டு மா பலா வாழை அப்படின்னு சொல்றது, அதான் முக்கால் புள்ளி. முற்றுப்புள்ளி ஒரு வாக்கியத்தினுடைய எண்டு சென்டென்ஸ் முடிவில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். கதிரவன் நன்கு படித்தான், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி கடைசியில ஒரு முகவரிக்கு பின்னாடி லாஸ்ட்ல மற்ற இடங்கள்லாம் கமா கமா போடணும், கால் புள்ளி. கடைசியில முற்றுப்புள்ளி இட வேண்டும். வியப்பு குறி, இன்டர்ஜெக்ஷன் மார்க் அப்படின்னு இங்கிலீஷ்ல. அதாவது அவலம், அதாவது துன்பம், அதுக்கப்புறம் மகிழ்ச்சி, இது போன்று மனித உணர்வுகளை குறிக்கும் என்ற இடத்துல கடைசியில இந்த ஆச்சரிய குறி இட வேண்டும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி எண்ணே இமயமலையின் உயரம், அந்த கடைசியில இமயமலையின் உயரம் வருது இல்லையா,
அங்க வந்து இந்த இன்டர்ஜெக்ஷன் மார்க்கை வைக்கணும். வினாக்குறி, வினா சொற்கள்னு இருக்கு. எங்கு, எவை, என்ன, எப்படி, யாவை, எதற்கு, ஏன், எங்கே, இது போன்ற சொற்கள் கடைசியில இந்த வினாக்குறி இட வேண்டும். இதை வந்து நிறுத்தக்குறிகள் இடுகின்ற இடங்கள், அதாவது பஞ்சுவேஷன் மார்க்ஸ். ரைட். அடுத்தது அலகு 4. அலகு 4ல பாருங்க, கலை சொற்கள். பல்துறை சார்ந்த கலை சொற்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, மேனேஜ்மெண்ட், சட்டம் இல்லையா, லா, புவியியல், தொழில்நுட்பம், இப்படி பல துறைகளை சார்ந்த கலை சொற்கள் நம் பாட புத்தகத்திலேயே வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு இயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கீழே இருக்கும். இப்போ அறிவியல் சார்ந்த கலை சொற்கள்னா போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒளிச்சேர்க்கை அப்படின்னு அர்த்தம். போட்டோசிந்தசிஸ், போட்டோசிந்தசிஸ் அப்படின்னா தமிழ் அதனுடைய கலைச்சொல் வந்து ஒளிச்சேர்க்கை, ஒளிச்சேர்க்கை என்று பொருள்படும் இல்லையா? அதே மாதிரி ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டப்பிங், DUBBING, டப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் ஒளிச்சேர்க்கை. இங்க பாருங்க வித்தியாசம், ஒளிச்சேர்க்கை அப்படின்னு மாறும். நல்லா கவனிக்கணும், 2 சொற்களுக்கும் வித்தியாசம் உண்டு. இது டப்பிங் பேசுவது, ஒளிச்சேர்க்கை சவுண்டு. இது போட்டோசிந்தசிஸ், ஒளி, லைட் என்பதை குறிக்கும். இதுதான். இது போன்று பல சொற்களை நீங்கள் எழுதும். அதுதான். அடுத்தது இந்த பாருங்க, அழகா கொடுத்துருக்காங்க. வலசை அப்படின்னா மைக்ரேஷன், இடப்பெயர்ச்சி. இந்த பறவைகள் வந்து இனப்பெருக்கத்திற்காகவும் அதுக்கப்புறம் வந்து உணவு தேடி ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்திற்கு இடம் பெயரும். அதுக்கு தமிழ்ல வலசை போதல் என்று பெயர். அது இங்கிலீஷ்ல மைக்ரேஷன் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒவ்வாமை, அலர்ஜி, அதாவது சில பொருட்களை உட்கொண்டால் உடலானது எதிர்ப்பு காட்டும். சில இடத்துல வந்து ஒரு மாதிரியா கொப்பளம் மாதிரி உடம்புல தோன்றும், அது ஒற்றுக்கொள்ளாது. அந்த பொருளை நாம் நீக்க வேண்டும். அதுதான் அந்த ஒவ்வாமைக்கு இணையான ஆங்கில கலைச்சொல் அலர்ஜி. மரபணு, ஜீன், அதுக்கு கலைச்சொல். கடல் மயில், நாட்டிக்கல் மயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அலகு 5 பாருங்க, யூனிட் 5 வந்துட்டோம். மொத்தம் 7 யூனிட், அதுல 5வது அலகுக்கு வந்துட்டோம். அதாவது புரிந்து கொள்ளும் திறனை வளர்ப்பதற்காக இந்த பத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. 15 வினாக்கள். இந்த கொடுக்கப்பட்ட பத்தியில் இருந்த காம்ப்ரிஹென்ஷன் ஒரு பத்தி கொடுத்து விட்டு அதிலிருந்து சில கேள்விகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும், அதை எழுதணும். இதுல பாத்தீங்கன்னா மரபு தொடரின் பொருள் அறிதல், பழமொழிகள் பொருள் அறிதல், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மரபு தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, சில சொற்றொடர்களை நாம் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம். இப்ப பாத்தியா, அந்த பையன் வந்து இன்னைக்கு கம்பி நீட்டிட்டான் அப்படின்னு சொல்றோம். அப்ப கம்பி நீட்டுதல் என்பது ஓடிவிடுதல் என்ற பொருளை குறிக்கிறது. இதுதான் மரபு தொடர். அதுக்கு பொருள் தெரிஞ்சுக்கணும். பழமொழிகள் பொருள் அறிதல் அப்படின்னா, இப்போ பழமொழிகளுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னா, ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பதை அந்த முகமானது காட்டி கொடுத்து விடும். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதை மாதிரி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அழகு வந்து 6, எளிய மொழிபெயர்ப்பு. இதுல வந்து மொழிபெயர்ப்பு கொடுப்பாங்க. இப்போ சான்று பாருங்க, பென் டிரைவ் அப்படின்னா விரலி என்பது அதற்கு இணையான அழகான தமிழ் மொழிபெயர்ப்பு. விரலி, பென் டிரைவ், விரலி. பிரிண்டர், அச்சு இயந்திரம். கம்ப்யூட்டர், கணினி இல்லையா, கீபோர்ட், விசைப்பலகை. இதெல்லாம் இந்த மாதிரி மொழிபெயர்ப்பது, அதுதான் மொழிபெயர்த்தல். அதுக்கப்புறம் அலகு 7 பாருங்க, இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதுல வந்து முதல்ல நிறைய தமிழ் அறிஞர்கள் பற்றி பாடமாக வைக்கப்பட்டிருந்தது. இப்போ கொஞ்சம் குறைச்சி என்ன பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான தமிழ் அறிஞர்களை பற்றிய செய்திகளும். அதே நேரத்துல திருக்குறள் வெறும் முதல்ல 25 அதிகாரங்கள் இருந்தன, இப்பொழுது வெறும் 20 அதிகாரங்கள் மட்டுமே நமக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. TNPSC 4 குரூப் 4. இப்போ திருக்குறள் தொடர்பான செய்திகள், இந்த திருக்குறள் அதிகாரம்லாம் படிச்சிடலாம். திருக்குறள் தொடர்பான
செய்திகள். இப்போ உதாரணமா அரிய செய்திகளை தெரிஞ்சு வச்சுக்கணும். திருக்குறள் உலகத்தில் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சரி, திருக்குறள் காலையில எழுந்த உடனே திருக்குறள் படிப்பவர் யார் உலகத்துலனா? ராணி எலிசபெத் அம்மையார். அவங்க தான் திருக்குறளை படிப்பவர்கள் காலையில எழுந்து. அதுக்கப்புறம் திருக்குறளுக்கான மிக சிறந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, ருஷ்யாவில் குண்டு தொலைக்காத கிரெம்ளின் என்ற மாளிகையில திருக்குறள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள், போற்றுகிறார்கள். அது அரிய செய்தி. அதுக்கப்புறம் திருக்குறளுடைய முதல் பதிப்பு வெளிவந்த ஆண்டு எது? யார் வெளியிட்டார்கள்? எந்த ஊரில் வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1812ஆம் ஆண்டு திருக்குறள் முதல் பதிப்பு வெளியானது. தஞ்சை ஞான பிரகாசர் என்பவர் தான் அந்த திருக்குறள் முதல் பதிப்பை வெளியிட்ட அறிஞர். எந்த ஊர் அப்படின்னா தஞ்சாவூர். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சாவூரில் தான் திருக்குறளுடைய முதல் பதிப்பு வெளியானது. இதுதான் திருக்குறளை பற்றிய அரிய செய்திகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம அதுக்கு பதில் எழுத முடியும். அதுக்கப்புறம் திருக்குறள்ல ஒழுக்கம் உடைமை, பொறையுடைமை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒழுக்கத்தை பற்றி சொல்வது இல்லையா? அதிகாரம் 14 ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கத்தை பற்றி ஒரு 10 குறட்பாக்களை வள்ளுவர் சொல்வார். பொறையுடைமை, பொறை என்றால் பொறுமை என்று அர்த்தம். பொறை அப்படின்னா பொறுமை, பொறுத்து கொள்ளுதல். அதை பற்றி அது அதிகாரம் 16. ஊக்கம் உடைமை இல்லையா? அது அதாவது பெர்சவரன்ஸ், விடாமுயற்சியை பற்றி அந்த ஊக்கம் உடைமையில வள்ளுவர் பேசுவார். விருந்தோம்பல், வீட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல். வீட்டுக்கு வருகின்ற விருந்தினரை எப்படி முகம் கோணாமல் உபசரிக்க வேண்டும், அதுல ஒரு 10 குறள். அரண் வலியுறுத்தல், அறத்தை செய்வது இல்லையா? சாரிட்டி, அதை பத்தி ஒரு 10 குறட்பாக்கள். ஈகை, ஒன்றும் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் ஈகை. வள்ளுவர் சொல்றார் இல்லையா? வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்துன்றார். அப்ப அந்த ஈகை. பெரியாரை துணை கோடல், நம்ம வாழ்க்கையில வழுக்கி விழாமல் இருப்பதற்கு, தவறு செய்யாமல் அல்லது செய்த தவறை திருத்திக் கொள்வதற்கு ஒரு பெரியவருடைய அட்வைஸ் நமக்கு தேவை, துணை நமக்கு தேவை. அதை பெரியாரை துணை கோடல் என்னும் அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுவார். வினை செயல் வகை, எல்லா வேலையும் எல்லா நேரத்திலும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் இடம் பொருள் ஏவல் முக்கியம். அதை பத்தி சொல்வதுதான் வினை செயல் வகை. அவை அஞ்சாமை, எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் இந்த சபை கற்றோர்கள் நிறைந்த சபையில தைரியமா தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்க வேண்டும். அதுக்குதான் அவை அஞ்சாமை என்று பெயர். கண்ணோட்டம், கண்ணோட்டம்னா கண்ணுக்குள்ளிருந்து புறப்படுகின்ற இரக்கம், அதை தான் கண்ணோட்டம் வள்ளுவர் சொல்கிறார். அதை பற்றி ஒரு 10 குறட்பாக்கள். அன்புடைமை தெரியும். கல்வி. அப்புறம் நடுநிலைமை. நடுநிலைமைனா எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவறான நெறிக்கு செல்லாமல் இருப்பது, அதுதான் நடுநிலைமை. கூடா ஒழுக்கம், அதாவது பேட் கம்பெனி, நம்ம சேர்கின்ற நண்பர்களை பொறுத்து நம் நட்பானது, நம் வாழ்க்கையானது மாறும். அதனால சில பேரிடம் தவறான பண்புகள் இருந்தால் அவரிடம் சேரக்கூடாது என்று வள்ளுவர் இந்த கூடா ஒழுக்கத்தில் சொல்வார். கல்லாமை, ஒருவன் படிக்காமல் இருந்தால் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்களை அடைய நேரிடும் என்பதை இந்த கல்லாமை என்னும் 41வது அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்வார். செங்கோன்மை, ஒரு அரசன் நீதி நெறி தவறாமல் அரசாட்சி செய்வதை இந்த செங்கோன்மை என்னும் அதிகாரத்தில் வள்ளுவர் வலியுறுத்துகிறார். பண்புடைமை, நல்ல பண்புகளை பற்றி கூறுவது. நட்பு ஆராய்தல், நட்பை பற்றி ஒரு 6 அதிகாரத்துல வள்ளுவர் சொல்றார். பழையம், கூடா நட்பு, நட்பு ஆராய்தல், நட்பு, தீ நட்பு, இப்படி ஒரு 6 அதிகாரங்கள். புறம் கூறாமை, பேக் பைட்டிங் இங்கிலீஷ்ல, ஒருவன் முன்னாடி விட்டுட்டு பின்னாடி அவனை பற்றி தவறாக பேசுவது எப்பொழுதும் செய்யக்கூடாது. பிளேமிங் இல்லையா? இந்த பிளேமிங் நம்ம வாழ்க்கையை கெடுத்து விடும் என்று எச்சரிக்கிறார் இந்த புறம் கூறாமை. அடுத்தது அருள் உடைமை. அருள் 25வது அதிகாரம். இந்த திருக்குறட்பாக்களை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த முக்கியமான சொற்களுக்கு பொருள் தெரிஞ்சுக்கணும். அதை கேட்பாங்க, இந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்பாங்க, அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 15 கீழ்கணக்கு நூல்கள். இந்த மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. மேற்கோள்கள்னா திருக்குறளை பற்றி யார் யாரெல்லாம் புகழ்ந்து பாடி இருக்கிறார்களோ அப்படி பாராட்டப்பட்ட உரைகள் தான் மேற்கோள்கள். இப்போ உதாரணமா
வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாராட்டியவர் டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. யாரு? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று வள்ளுவரை பாராட்டியவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். அப்படி இந்த மாதிரி பல அறிஞர்களுடைய மேற்கோள்களை கொடுத்து இதை சொன்னவர் யார் என்று கேட்பார்கள். அதுதான் மேற்கோள்கள். அதுக்கப்புறம் அறநூல் தொடர்பான செய்திகள், நீதி நூல்கள், அதாவது 17 கீழ்கணக்கு நூல்கள்ல 11 நூல்கள் அறநூல்கள், 6 நூல்கள் அகநூல்கள், காதலை பற்றி பாடுபவை. ஒன்றே ஒன்று மட்டும்தான் புறநூல். அது எதுனா களவழி 40 இயற்றியவர் பொய்கையார் என்னும் புலவர். அதை பற்றி சொல்வதுதான் இந்த 4 மணி கடிகை, பழமொழி 400, இது எல்லாமே நாம் படிச்சுக்கணும். இதெல்லாம் 17 கீழ்கணக்கு நூல்களில் வரும். 17 கீழ்கணக்கு நூல்கள்னா 18 நூல்கள்னு அர்த்தம். சரி, அடுத்ததாக இந்த தமிழ் அறிஞர்கள் பாருங்க. உவே சாமிநாத ஐயர், தமிழ் தாத்தான்னு சொல்றோம். அவரை பற்றிய வரலாறு. அவர் எங்கே பிறந்தார்? உத்தம தானபுரம் என்னும் ஊரிலே பிறந்தார் இல்லையா? உத்தம தானபுரம் வேங்கட சுப்பு சாமிநாத ஐயர், அதுதான் ஊவேசா ஐயர். அப்புறம் தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, இவர் தான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தர். அவர் தமிழுக்கு நிறைய பணியாற்றி இருக்கிறார். அதுக்கப்புறம் சி இலக்குவனார், இவர் தூய தமிழ் பாவலர். அதனால தமிழுக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறை சென்றவர். பெருஞ்சித்திரனார், பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார், இவர் கொய்யாக்கனி, அதுக்கப்புறம் கனிச்சாறு 8 தொகுதிகள், அப்புறம் பள்ளி பறவைகள், மகப்புகு வஞ்சி, என் சுவை 70 போன்ற நூல்களை எல்லாம் இயற்றியவர். தேவநேய பாவாணர்னு சொல்றோம் இல்லையா, மொழி ஞாயிறு, அவருக்கு உற்ற துணையாக இருந்து உதவியவர். அப்புறம் ஜியு போப், அயல் நாட்டிலிருந்து சில கிறித்துவர்கள் நம்ம தமிழ்நாட்டிற்கு மதத்தை பரப்ப வந்தவர்கள். பிறகு தமிழை படித்து அந்த தமிழிலே சில நூல்களை எழுத ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி வந்தவர்கள் தான் ஜியு போப். திருவாசகம், திருக்குறளை அழகான ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த கிறித்துவர். வீரமாமுனிவர் கான்ஸ்டான்சியுஸ் ஜோசப் பெஸ்கி என்பது இவரது இயற்பெயர். இவர் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக வீரமாமுனிவர் என்று பெயர் வைத்துக் கொண்டார். தேம்பாவணி இவர் இயற்றிய மிகச்சிறந்த காப்பியம். கித்தேரியம்மாள் அம்மானை, அடைக்கல நாயகி மாலை, இது போன்ற பல அற்புதமான நூல்களை எழுதியவர். முதலில் அகராதி கொடுத்த பெருமைக்கு உரியவர். சதுர் அகராதி என்பது அவர் எழுதியது. அடுத்ததாக பாவேந்தர் பாரதிதாசன், அவரை பற்றி நமக்கு விலாவாரியாக தெரியும். டி.கே. சிதம்பரனார், இவர் டி.கே.சி. ரசிகமணி, குற்றால மாமுனிவர் என்று சிறப்பு தொடர்களால் அழைக்கப்படுபவர். நெல்லை திருநெல்வேலியில வட்ட தொட்டி என்ற ஒரு அழகான தமிழ் அமைப்பை உருவாக்கி அதில் இருந்து கொண்டு தமிழை வளர்த்தவர். குறிப்பாக கம்ப ராமாயணம் நாடெங்கும் பரவுவதற்கு காரணமாக இருந்த பேரறிஞர் தான் டி.கே. சிதம்பரநாத முதலியார். தவத்துரு குன்றக்குடி அடிகளார், இவர் திருக்குறளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தவர். திருக்குறள் மாநாடு நடத்திய பெருமைக்கு உரியவர் தவத்திரு குன்றக்குடி. கவியரசு கண்ணதாசன், அர்த்தமுள்ள இந்து மதம், மாங்கனி, விளக்கு மட்டுமா சிவப்பு, ஆட்சி, இது போன்ற பல நூல்களை எல்லாம், இயேசு காவியம், மாங்கனி, இது போன்ற ஆட்டனத்தி ஆதிமந்தி, இது போன்ற பல நூல்களை எழுதிய பெருமைக்குரியவர். பல்லாயிரக்கணக்கான திரை இசை பாடல்களை எழுதியவர். அதுக்கு அடுத்தது காயிதே மில்லத், இவர் ஒரு இஸ்லாமிய தலைவர். தன் தாய் தந்தையை தெய்வமாக வணங்கியவர். அதுக்கப்புறம் தாராபாரதி, கவிஞர் தாராபாரதி, இவர் கவிதையில, அதாவது வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்பது இவர் எழுதிய கவிதை வரிகளிலே மிக மிக முக்கியத்துவம் பெற்றது. அடுத்தது வேலு நாச்சியார், ஆங்கிலேயரை எதிர்த்து இந்தியாவிலேயே முதலில் குரல் கொடுத்த ஒரு வீராங்கனை யாருன்னா வேலு நாச்சியார் தான். இதுக்கு பின்னாடி தான் ஜான்சி ராணி, லட்சுமி பாய், மற்றவங்க எல்லாம் வராங்க. ஆக ஆங்கிலேயரை எதிர்த்த முதலில் ஆங்கிலேயரை எதிர்த்த பெருமைக்குரியவர்கள் நம் தமிழர்கள் தான். வேலு நாச்சியார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இவர் மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு தொடரால் அழைக்கப்படுகிறார். ஒரு 150 பாடல்கள் மட்டும்தான் எழுதியவர். ஆனால் அதிலேயே மிகப்பெரிய புகழை பெற்றவர்.
செங்கப்படுத்தான் காடு என்கின்ற ஒரு ஊர், அந்த பட்டுக்கோட்டை பக்கத்தில் செங்கப்படுத்தான் காடு, அந்த ஊரிலே பிறந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கவிஞர் முடியரசன் வீரகாவியம் போன்ற அற்புதமான நூல்களை எல்லாம் எழுதியவர். பரம்பு மலையில் நடந்த பாரி விழாவில் இவருக்கு தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தலைமையில் முடியரசன், கவியரசு முடியரசன் என்ற ஒரு சிறப்பு பட்டம் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் தமிழ் ஒளி, கவிஞர் தமிழ் ஒளி, இவரது பட்டமரம் என்னும் பாடல் 9ஆம் வகுப்பிற்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. இவர் எழுதிய கண்ணப்பன் கிளிகள் என்னும் நூல் பெரும் புகழ் பெற்றது. உருத்திரன் கண்ணனார் இவர் ஒரு சங்க கால புலவர். கி.வா. ஜெகநாதர் இவர் ஊவேசா, தமிழ் தாத்தா ஊவேசாவினுடைய தலை சிறந்த மாணவர். நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். சிலேடை இரு பொருள்பட பேசுவதில் வல்லவர். நாமக்கல் கவிஞர் இவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை இவருடைய மொழி பெயர். இவர் ஷார்ட்டா நாமக்கல் கவிஞர் என்று அழைப்பார்கள். இவர்தான் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக இருந்த பெருமைக்குரியவர். அதே மாதிரி இவரை காந்திய கவிஞர் என்ற பெயரால் அழைப்பார்கள். காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், காந்தி என்னும் சாந்த மூர்த்தி வகுத்து தந்த செந்நெறி என்று இவர் அந்த பாடல், அதாவது தொண்டர்கள் உப்பு சத்தியாகிரகத்துக்கு கிளம்பும் பொழுது தமிழ்நாட்டில் ராஜாஜி அவர்களுடைய தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. அந்த தொண்டர்கள் வழியில் நடந்து செல்லும் போது களைப்பை தீர்ப்பதற்காக இவர் பாடல் எழுதினார். அதனால் இவருக்கு காந்திய கவிஞர் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. ராஜாஜி அவர்கள் இவரை தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக நியமித்து பெருமைப்படுத்தினார். அவனும் அவளும், சங்கொலி, தமிழன் இதயம், மலைக்கல்லன் போன்ற அற்புதமான நூல்களை எல்லாம் இவர் எழுதியிருக்கிறார். இதில் மலைக்கல்லன் என்பது இவர் எழுதிய ஒரு சுவையான நாவல். அது தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக நடித்து திரைப்படமாகவும் பின்னர் வெளிவந்தது. ஆக இந்த வகுப்பில் நாம் இவ்வளவு, அதாவது மொத்தம் 7 யூனிட் தமிழ் அனைத்தையுமே நாம் சுருக்கமாகவும் அதே நேரத்தில் மிகவும் தெளிவாகவும் பார்த்தோம். மீதி அடுத்த வகுப்பில் காண்போம். நன்றி, வணக்கம்.